கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 143 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நாம தொடர்ந்து ஆதியாகமத்துல யோசேப்போட வாழ்க்கையை பத்தி பார்த்துட்டு வரோம். போன எபிசோட்ல யோசேப்பு அவங்க குடும்பத்தை கொண்டு வந்து கோசேன் நாட்டில் குடி வைக்கிறாரு. அவங்க சகோதரரை கொண்டு வந்து பார்வோன்ட்ட நிறுத்துறாரு. பார்வோன் வந்து யோசேப்பு, தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ உன் இஷ்டப்படி செய்யின்னு சொல்றாரு. அவங்க குடும்பத்தை வளமான வாழ்க்கையில அவரு குடி வைக்கிறாரு. இதுதான் பார்த்தோம். அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பாட்டு ஒன்று போன முறை மியூசிக்கே இல்லாமல் இருந்தது. இந்த முறை கொஞ்சம் மியூசிக்கோட ட்ரை பண்ணியிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். பின்பு யோசேப்பு 7ஆம் வசனம். யோசேப்பு தன் தகப்பனாக யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறாரு. பார்வோன் வயசு என்னன்னு கேட்கிறாரு. அவர் 130 வருஷம்னு சொல்றாரு. 130 வயசு அப்படின்றத அப்படி சொல்றாரு. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிச்சு அங்க வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 11. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய, பாருங்க எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய, கோசேன்லே ராமோஸ்னு ஒரு நாடு, எல்லாம் எகிப்தோட தான். எகிப்து தேசத்துல நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். சுதந்திரம் கொடுத்தா அவங்க இஷ்டம், சுதந்திரமா அவங்க இருக்கலாம், அவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இவர் யோசேப்பு வந்து எகிப்துக்கு அதிபதி, அவங்க குடும்பம் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து அங்க வச்சிடுறாரு. பாருங்க வாழ்க்கை யோசேப்பு மூலமா அந்த குடும்பத்துக்கு சுதந்திரம் கொடுத்தா, அதாவது எகிப்துல இன்னொரு தேசத்துல வந்து இவர் அதிபதியாகி அங்க இவங்க குடும்பம் வளமா வாழும்படி பார்வோனும் நீ சொல்றபடி நீ என்ன நினைக்கிறீ அதன்படி செய் அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த மாதிரி ஆசீர்வாதமா அவங்க குடும்பம் வாழும்படி வைக்கிறாரு. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 12ஆம் வசனம். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தை அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். எல்லாருக்கும், ஏன்னா தானியம் யோசேப்பு தானே கொடுக்கணும். இந்த தேசம் எங்கும் தானியம் வந்து யோசேப்பு தான் கொடுக்கணும். அப்படிதான் வந்து நடத்துறாரு பாருங்க. யோசேப்பு வந்து அவங்க குடும்பத்தையே நடத்துறாரு. ஆசீர்வாதம் ஆண்டவர் வந்து யோசேப்பை நடத்துறாரு. யோசேப்பு அவங்க குடும்பத்தை ஆண்டவரோட கிருபையில வாழ வைக்கணுன்ற வாஞ்சியோட அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதமா வாழ வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எகிப்து தேசத்துல இருக்கவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு வந்து அவர்கிட்ட நான் எங்கள் நிலத்தை எடுத்துங்க எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தானியம் கொடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கும் பாருங்க என்ன செய்யறாரு யோசேப்பு ஞானமா. 23ஆம் வசனம். பின் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். விதை நான் தர விதையை நீங்க விதைங்க. அதுக்கப்புறம் 24. விளைவில் 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். பாருங்க 4 பங்கு வயலுக்கு விதை, 5ல் 1 பங்கு மட்டும் பார்வோனுக்கு கொடுத்தணும். மீதி 4 வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாக உங்களுடையதாக இருக்கட்டும்.
5ல் 1 பங்கு தான் பார்வோனுக்கு கொடுக்கணும். 4 பங்கு வந்து விதைக்கும், உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைங்களுக்கு ஆகாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். எப்படி எகிப்து தேசத்தில் இருக்க ஜனங்களை நடத்துறாரு பாருங்க. அதான் ஞானமா செயல்படுறாரு. ஆண்டவர் வந்து அவர் கிருபையா நடத்துறதால அவரும் வந்து இரக்கம் காட்டுறாரு ஜனங்களுக்கு. அப்புறமா பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க. 25ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், உங்க கண்கள்ல எங்களுக்கு தயை கிடைக்கணும்னு கூட சொல்றாங்க. அதான் பிராணனே எங்க ஜீவனை நீங்க காப்பாத்துறீங்க. இப்ப நம்ம உலகத்திலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வேதத்திலும் நிறைய நடந்திருக்கு. ஒரு எஜமான் யோசேப்பு போற இடத்தெல்லாம் பாருங்க, அவர் உத்தமமா நடக்கிறார். முதல்ல அங்க வந்து வித்து போட்ட இடத்துல வந்து எஜமான் அந்த போத்திபார் வீட்டுல ஞானமா நடக்கிறாரு. அந்த எஜமான் வீடே இவர் மூலமா ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு போறதெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அங்க வந்து இவர் மேல பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு வராரு. சிறையிலையும் பாருங்க டெடிகேஷனோட அர்ப்பணிப்போடு அவர் எந்த வேலை செஞ்சாலும் பாத்தீங்கன்னா உத்தமமா நேர்மையா, அதாவது சின்சியர் என்ன சொல்லுவோம், ஒரு பொறுப்புணர்ச்சியோட செயல்படுறாரு. உண்மையா உத்தமமா செயல்படுறாரு. அது வந்து அவரை உயர்த்தது. அதுக்கப்புறம் பாருங்க அதனால அவர் உயர்றாரு. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்து இந்த தேசத்துக்கு அதிபதி ஆகிறாரு. ஞானமா செயல்படுறாரு. அந்த தேசமே காப்பாற்றப்படுது. அவங்க குடும்பம் மட்டும் இல்லை, அந்த தேசமே காப்பாற்றப்படுது. ஆனாலும் பாருங்க அவர் வந்து எல்லார்கிட்டையும் அன்பா தயவா இரக்கத்தோட செயல்படுறாரு. இதுதான் சில பேர் பாருங்க நம்ம உலகத்துல கூட ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் நடத்துவார். ஆனா அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு கிடைக்கும்படி செய்ய மாட்டாங்க. அவங்க குடும்பம் இவங்க மட்டும் வாழணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதுதான் இருக்கக்கூடாது. பாருங்க யோசேப்பு வாழ்க்கை இப்படி ஒரு தேசத்துக்கு அதிபதியா வந்து, ஆனா அதுக்கப்புறம் கூட அவர் அந்த தலகன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் இல்லாம தாழ்மையாவே நடக்கிறாரு, இரக்கம் காட்டுறாரு. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, எகிப்தில் இருக்கவங்களுக்கும் மற்ற தேசங்களுக்கும் தானியம் கொள்ளும்படி இரக்கமா செயல்படுறாரு. அதுதான் வாழ்க்கையில நாம பெரிய ஆளா, எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஒரு தேசத்துக்கு அதிபதி ஆனா கூட நம்ம அன்பும் இரக்கமும் மற்றவங்க மேல ஒரு கரிசனமும் இருக்கும்போது ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை உயர்த்துவார். இதுதான், அதாவது நம்மளை வந்து ஆண்டவர் உயர்த்தும் போது நாமளும் பிறரை நேசிச்சு பிறரோட கஷ்டங்களை உணர்ந்து நடக்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னும் வளமா மாறும். அதனால நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆண்டவர்கிட்ட சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.